நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க சமீபத்தில் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அதாவது தந்தி தொலைக்காட்சியில மக்கள் மன்றம் அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்தது. அந்த விவாத நிகழ்ச்சியில மொத்தம் 6 கட்சிகளை சேர்ந்த நபர்கள் பங்கு பெற்றாங்க. அதுல குறிப்பா திமுக, அதிமுக, நாம் தமிழர், தவேகா, விசிக, பாஜக உள்ளிட்ட 6 கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் பங்கேற்று தங்களுடைய உரையை நிகழ்த்தியிருந்தாங்க. இதுல நமது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இதுல பங்கு பெற்று உரை நிகழ்த்தியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு விவாத நிகழ்ச்சி, அது இன்னைக்கு புதிய தலைமுறையில வட்டமேசை விவாதமாக இருந்தாலும் சரி, இல்ல இப்ப இந்த தந்தி தொலைக்காட்சியில மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, இல்ல நாள்தோறும் நடக்கின்ற தொலைக்காட்சி விவாதமாக இருந்தாலும் சரி, அந்த விவாத நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் இருந்தாதான் அந்த விவாத நிகழ்ச்சியே ஒரு களை கட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கும், ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்ச்சியாவே இருக்கும். அந்த வகையில இந்த மக்கள் மன்றம் அப்படிங்கிற இந்த விவாத நிகழ்ச்சியில நாம் தமிழ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நமது நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பங்கேற்று தனது உரையை நிகழ்த்தியிருந்தாங்க. அதாவது மற்றவங்க எல்லாருமே ஏதோ கடமைக்கு உரையை நிகழ்த்தியிருந்தாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி சேர்ந்த நமது நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் ரொம்ப கருத்தியலா, ரொம்ப அரசியல் ரீதியாக கருத்துல எடுத்து முன் வச்சாங்க. இந்த விவாத நிகழ்ச்சியில இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிடம் பக்கமா உரையை நிகழ்த்தியிருந்தாங்க. அதுல அந்த ஹைலைட்டா அந்த கடைசி 1 நிமிடத்தை மட்டும் இப்ப நினைக்கிறேன், அதை முதல்ல பாத்துருங்க, பிறகு மற்ற விஷயங்களை பேசுறீங்களா. அந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியை அதிர விட்டு மிகப்பெரிய ஒரு சம்பவம் செய்திருந்தாரு நமது இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். அதாவது அவங்களுக்கு கருத்தியலாக அரசியல் புரிதலோடு தெளிவா தனது உரையை நிறுத்தியிருந்தாங்க. இப்படி இடும்பாவனம் கார்த்திக் பேசிய இந்த உரையை நமது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் உறவுகள் எல்லாமே கொண்டாடி தீர்த்திருந்தாங்கன்னு சொல்லணும். அதற்கு முன்ன இந்த விவாத நிகழ்ச்சியை நமது முன்னாள் அண்ணன் கல்யாண சுந்தரம், பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர் பங்கு பெற்றாங்க. அதாவது அண்ணனை இந்த விவாத நிகழ்ச்சியில பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பழைய பாடல் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. அந்த இடத்துல அந்த கர்ணாவை தூக்கிட்டு கல்யாண சுந்தரம் அப்படி மாதிரி போடலாம். அந்த அளவுதான் நம்ம கட்சியை சேர்ந்த உறவுகளுடைய மனநிலை இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது நாம் தமிழச்சியில் இருக்கும்போது அவருடைய பேசக்கூடிய அந்த பேச்சுக்கும் அவருடைய கருத்திலான பேச்சுக்கும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. ஆனா இன்னைக்கு அவர் அதிமுகவில் இணைஞ்சு அதுல அங்க பேசும்போது அங்க எப்படி அதாவது நியாயப்படுத்தி பேசுறது, அவருடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. அப்ப எவ்வளவு பேச்சு திறமையா இருந்தாலும் சரி, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த இடத்துல இருந்து பேசுறாரு அப்படிங்கறத வச்சுதான் அவருக்கும் அவருடைய பேச்சுக்கும் மரியாதை இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நமது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு பேச்சாளர் அவர் பேசின உடனே தொடங்கினாரு, விஜய் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே அந்த அம்சவர்தினி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கு நெறியாளர் அம்சவர்தினி எங்க எல்லாம் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூக்கு உடைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்படிதான் நண்பர்களே, மற்றவருடைய யாருடைய பேச்சு வந்த அளவுக்கு ஒரு கருத்தியலா, ஒரு அரசியல் புரிதலோட எதுவுமே கிடையாது. ஏதோ வந்தோம் கடமைக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்படி இதற்கு இடையில தான் நமது நாம் தமிழ் கட்சி சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் கருத்தியலா தெரிக்க விட்டு இருந்தாரு, அரசியல் புரிதலோடு ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு. அந்த காணொலிக்கு கீழே நமது கட்சி உறவுகள் நிறைய கருத்துக்களை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட பின்னூட்டங்கள் இருக்கு. அதுல எல்லாமே பார்க்கும்போது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதுல எல்லாமே நாம் தமிழ் கட்சி உறவுகள் தான் கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுடைய அந்த பேச்சை, அந்த உரையை புகழ்ந்து வியந்து பேசிதான் நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மற்ற கட்சிகள் சார்ந்த அந்த 5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 5 கட்சியை சார்ந்தவர்களுடைய யாருடைய கருத்தையும் பார்க்கவே முடியல. ஒருவேளை கீழே இருந்து என்னன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் கண்ணு கட்டின வரைக்கும் நான் பார்த்துட்டேன். மற்ற கட்சி நபர்களுடைய கருத்துக்களே அதுல இடம் பெறல. குறிப்பா இப்பெல்லாம் அணில் குஞ்சுகள் தாவிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. சரி, அவங்களாவது யாராவது தங்களுடைய தளபதிக்கு ஆதரவா, டிவிக்கு ஆதரவா டிவிகே அப்படிங்கிற மாதிரி சத்தமெல்லாம் போடுவாங்க, கோஷம் எழுப்புவாங்க பாத்தீங்களா. யாராவது ஒருத்தராவது ஒரு டிவிகே அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபயர் விட்டுருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பார்க்க முடியல. முழுக்க முழுக்க அந்த பின்னூட்டம் முழுக்க எல்லாமே நாம் தமிழ் கட்சி உறவுகள் தான் அந்த கருத்து பின்னூட்டங்களை நிரப்பியிருந்தாங்க. என்ன பண்றது, மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பேசிய பேச்சுக்கு அந்த கட்சியை சார்ந்த அந்த பார்வையாளர்கள் என்ன பேசி என்னத்தை சொல்லி அதில் ஃபயர் விடுறது, என்ன சொல்லி கருத்து போடுறது அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா ஏதாவது இருந்தா தானே அங்க கருத்தை பதிவிடுறதுக்கு. இப்படி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுடைய அந்த பேச்சையும் அந்த உரையும் கேட்பதற்கு நமது நாம் தமிழ்ச்சி உறவுகளுக்கு அவ்வளவு ஒரு வியப்பாகவும் ஒரு மெய்ஸ் இருக்கக்கூடிய வகையில் இருந்தது. நிச்சயம் நமது நாம் தமிழ்ச்சி உறவுகள் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுடைய உரையை கேட்டுட்டு அதே சமயத்தில் கீழே பின்னூட்டத்தையும் பார்த்து இருப்பாங்க. இப்ப நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு கருத்தில் உள்ள ஒரு கட்சி, இந்த கட்சி சார்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்தாதான் இங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆட்சியும் இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம். அப்ப இங்க நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும், ஆனால் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கறத நமது கட்சியை சார்ந்தவர்களுடைய எண்ணமா இருக்கு. இப்படி எந்த விவாத நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அந்த விவாத நிகழ்ச்சியில நாம் தமிழ் கட்சி ஒரு நபர்கள் பங்கு பெற்றா அதுக்கு கீழே பின்னூட்டத்துல நமது நாம் தமிழ்ச்சி ஆதரவாளர்களுடைய கருத்துக்கள் அதிக அளவில் ஆக்கிரமிப்பு இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்தது. ஆனா இது மட்டும் போதுமா அப்படின்னா இது போதாது.
ஆட்சி அதிகாரம் நாம் தமிழ் கட்சி கையில் வர வேண்டும். அண்ணன் சீமான் அவர்கள் கையில் இந்த முதல்வர் பதவி அப்படிங்கிறது வர வேண்டும். இது வந்தாதான் நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு நலன், ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும். இது நடைபெறுவதற்கு நமது கட்சி உறவுகள் வரும் நாட்கள்ல சிறப்பாக கலப்பணி செய்து சிறப்பாக திட்டமிட்டு நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் நமது வெற்றிக்காகவும் அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றிக்காகவும் நம்ம பாடுபட வேண்டும். நிச்சயம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோம். அதற்கான முயற்சியிலே வரும் நாட்களை முன்னெடுப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவலை இந்த சமயத்தில் உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.